ரைட் நெக்ஸ்ட் பாரு ஜிம்னோஸ்பர்ம்ஸ் ஆர் எட்டிரோஸ்போரஸ் அப்படின்னா என்ன நமக்கு தான் தெரியுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் இருக்கும் மைக்ரோஸ்போர் மெகாஸ்போர் மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் வந்து உங்களுக்கு எங்க இருக்கும் ஜிம்னோஸ்பர்ம்ல இருக்கும் ஓமோஸ்போரஸ் கிடையாது ஓமோஸ்போர்ஸ்னா ஒரே மாதிரியானதுன்னு அர்த்தம் ஆனா ஜிம்னோஸ்பர்ம்ஸ் வந்து எட்டிரோஸ்போரஸ் they produce haploid microspores and megaspores நான் ஏற்கனவே சொன்னேன் மைக்ரோஸ்போர்ன்றது மேலா ஆண் ஆண் இனப்பெருக்க ஸ்போர்னு வச்சுக்கலாம் மெகாஸ்போர்ன்றது ஃபீமேல் அப்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் இருக்கிறதுனால அதான் நாம என்ன சொல்றோம் எட்டிரோஸ்போரஸ்னு சொல்றோம் ஓகே எட்டிரோனா டிஃப்ரெண்ட் ஸ்போரஸ்னா ஸ்போரை குறிக்கும் the two kinds of spores are produced within sporangia that are borne on sporophylls which are arranged spirally along the axis to form compact strophylae cone அதான் சொன்னேன் இங்க பாருங்க இங்க இந்த இடத்துல இங்க யார் இருக்கான்னா கோன் இருக்கான் கோன் கோன்னா கூம்பு நம்ம ஏற்கனவே டெரிடோஃபைட்ல பார்த்தோம்ல காம்பாக்டா ஸ்போரோஃபில்னா என்ன சொன்னேன் ஸ்போரோஃபில்கள் ஸ்போரோஃபில்கள்னா என்ன அர்த்தம் ஸ்பொரஞ்சியத்தை கொண்டு இருக்கும் அல்லது ஸ்போர் பியரிங் லீவ்ஸ்னு சொல்றோம் சரி இங்கேயும் அந்த மாதிரி தான் அந்த ஸ்போரை மைக்ரோஸ்போரை உற்பத்தி செய்கிறது மைக்ரோஸ்போரோஃபில் மெகாஸ்போரை உற்பத்தி செய்யறது மெகாஸ்போரோஃபில் இதெல்லாம் எப்படி இருக்கா கோன் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும் அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரோபைலை ஆர் கோன் சரியா இது எல்லாமே இருக்கப்பட்ட பகுதியாக இருக்கும் தமிழ் புக்ல பார்த்துக்கோ the strobili bearing microsporophylls and microsporangia are called microsporangiate or male strobili அதாவது எந்த கூம்பு எந்த கோன் மைக்ரோஸ்போரை உற்பத்தி செய்யுதோ அது மேல் கோன் புரியுதா அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க அப்ப அதுல இருக்கக்கூடிய ஸ்போரோஃபில்லுக்கு பேரு மைக்ரோஸ்போரோஃபில் அப்ப நீங்க கவனிக்கணும் அதாவது இந்த இடத்துல ஜஸ்ட்பா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இங்க பாருங்க ஜஸ்ட் இப்படிதான் இருக்கும் அங்க உங்களுக்கு இந்த கோன் எப்படின்றது கோனை நீங்க என்லார்ஜ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் இதுதான் இட் லுக்ஸ் லைக் எப்படி இருக்கும் கூம்பு மாதிரி வரும் ரைட்டுங்களா இதுல இதுக்கு பேரு ஃபார் எக்ஸாம்பிள் இது மேல் கோன் இட் மீன்ஸ் மேல் ஸ்ட்ரோபைலை அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னா என்னது மைக்ரோஸ்போரோஃபில் தமிழ்லயும் மைக்ரோஸ்போரோஃபில் தான் அப்ப மைக்ரோஸ்போரோஃபில்ல யார் உருவாகுவா யார் இருப்பா எஸ் மைக்ரோஸ்பொராஞ்சியா அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியத்துல இருந்து யார் ரிலீஸ் ஆவா மைக்ரோஸ்போர் தட் இஸ் த மைக்ரோஸ்போரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் போலன் கிரைன்னு சொல்லுவோம்ப்பா மகரந்த துகள்னு சொல்லுவோம் இது புரிஞ்சிச்சா அப்ப இது வந்து மேல் கோனாக இருந்தால் இந்த செட்டப் இதுவே இது வந்து ஃபீமேல் கோன்னு வச்சுக்கோ இது வந்து ஃபீமேல் கோன்னு வச்சுக்கோ அதை நீங்க என்ன சொல்லுவீங்க மெகாஸ்போரோஃபில் அப்ப இதுக்கு பேரு மெகாஸ்பொராஞ்சியம் அதுக்குள்ள இருந்து என்ன ஸ்போர் வரும் மெகாஸ்போர் அதுதான் நமக்கு வந்து எம்பிரியோ சாக்னு சொல்றீங்கல்ல கருப்பைன்னு சொல்லுவோம் தமிழ்ல அதுவா மாறும் அவ்வளவுதான் வித்தியாசம் சரிங்களா இது புரிஞ்சிச்சா இல்லையா அப்ப இதுதான் நீங்க ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்து வெர்டிகலா ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கோன் வந்து இருக்கும் சரிங்களா right the male or female cones or strobili may be born on the same tree இது ரொம்ப முக்கியம் இப்ப மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரும் ஒரே பிளான்ட்ல இருந்தா அந்த பிளான்ட்டுக்கு பேர் என்ன மைனஸ் கிடையாது மோனோசியஸ் மேல் கோனும் ஃபீமேல் கோனும் ஒரே பிளான்ட்ல இருந்தா மோனோசியஸ் இட் மீன்ஸ் மோனோசியஸ் ஜிம்னோஸ்பம் தமிழ்ல அதான் மோனோசியஸ் ஜிம்னோஸ்பம்னா எடுத்துக்காட்டு யாரு நீட் கொஸ்டின் ஒன் ஆஃப் தி நீட் கொஸ்டின் சரிங்களா இதுவே இன் சைக்கஸ் மேல் கோன் அண்ட் மெகாஸ்போரோஃபில் born on different trees அப்ப இது யாரு டயேசியஸ் அண்ட் நீ கவனிக்கணும்
நீங்க பைனஸை பொறுத்த மட்டும் மேல் கோனு ஃபீமேல் கோன்னு நீங்க சொல்லலாம், ஆண் கூம்பு பெண் கூம்புன்னு சொல்லலாம். பட் சைக்கஸ்ல மேலுக்கு மட்டும்தான் கோன்னு சொல்லணும், ஃபீமேல் என்னதான் சொல்லணும். மறந்துடாதீங்க, ஃபீமேல்ல கோன்னு சைக்கஸ்ல சொல்லக்கூடாது, மெகாஸ்போரோஃபில் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ட்விஸ்டடான பார்ட். சரி, அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், மேல் கோனு ஒரு பிளான்ட்ல இருக்குது, ஃபீமேல் மெகாஸ்போரோஃபில் இன்னொரு பிளான்ட்ல இருக்குது. அப்ப ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கிறதால அதை நம்ம என்ன சொல்லலாம், டயேசியஸ் ஜிம்னோஸ்போம்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் சைக்கஸ். மோனோசியஸ்னா பைனஸ், டயேசியஸ்னா சைக்கஸ். மறக்காதீங்களா ராஜா, இது ரொம்ப முக்கியம். ஓகே, the megaspore mother cell is differentiated from one of the cells of the nucellus. அப்படின்னா என்ன, நியூசெல்லஸ்னா எங்க படிச்சீங்க? நியூசெல்லஸ் நியூக்ளியஸ் இல்ல. Oh my god, இத வரேன். இதெல்லாம் எல்லாம் எல்லாம் இது இந்த படம் பாத்துக்கிறீங்களா இல்ல சும்மா நான் ஏதோ புதுசா வரையறேன்னா? எம்ப்ரேஸாக்கா சொல்லா ஓவியூலோடைய ஸ்ட்ரக்சர்மா, சரியா? இது வரைஞ்ச உடனே ஓட்டான் கம்முனு. சி ஓவியூல்மா, ஓவியூல்ல இந்த பார்ட்டுக்கு பேர் தான் என்னது, நியூசெல்லஸ். மறக்காதீங்க, இது நம்ம ஆஞ்சியோஸ்பம்ல இன்னும் டீடைலா படிப்பீங்க. ஓகே, 12th இப்பதான் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஓவியூல்ல சூழ்ல இந்த பார்ட்டுக்கு பேர் தான் நியூசெல்லஸ். சி இந்த நியூசெல்லஸ்ல இருந்து சில செல், சம் செல்ஸ் ஆக்டிவா மாறும். அது என்னவா மாறுது, மெகாஸ்போர் மதர் செல்லா மாறும். சரியா? என்னது, மெகாஸ்போர் மதர் செல். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இந்த மெகாஸ்போர் மதர் செல் ஆர் நியூசெல்லஸ், ப்ரீவியஸ் இயர் பசங்க கரெக்டா சொல்லணும். ஆப்ளாய்டா டிப்ளாய்டா? டிப்ளாய்டு. நியூசெல்லஸும் டிப்ளாய்டு தான், மெகாஸ்போர் மதர் செல்லும் டிப்ளாய்டு தான். ரைட்டா? அப்ப இங்க என்ன நடக்கும், மெகாஸ்போர் மதர் செல்ல என்ன நடக்கும்? வெரி குட், ரிடக்ஷன் டிவிஷன் ஆர் மியாசிஸ். எதை உருவாக்கும், மெகாஸ்போரை உருவாக்கும். 4 மெகாஸ்போரை உருவாக்கடா ராஜா. இது எப்படி இருக்கும், ஆப்ளாய்டா டிப்ளாய்டா? இதான் கேட்கணும், அவ்வளவுதான். சரியா? இது என்னதுங்க, ஆப்ளாய்டு. அதான் சார், இப்படிதான் இதுக்கு பேர் மெகாஸ்போரோஜெனிசிஸ், மெகாஸ்போர் உருவாக்கும். அப்ப மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது தான் மெகாஸ்போரோஜெனிசிஸ். சார் அதைத்தான் இவ்வளவு பெரிய பாயிண்ட் சிம்பிளா கொடுத்துக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா? இங்க பாருங்க, எங்க விட்டேன், ஓ மேலே போச்சா? எஸ், இங்க பாருங்க. The megaspore mother cell is differentiated from one of the cells of the nucellus. நியூசெல்லஸ்ல இருந்து ஒரு செல் டிஃபரன்ஷியேட் ஆகும், வேறுபட்டு வரும். அதுக்கு பேர் தான் மெகாஸ்போர் மதர் செல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the nucellus is protected by envelopes and the composite structure is called an ovule. இப்போ நான் வரைஞ்சேன்ல, அப்ப இதான் நியூசெல்லஸ் அப்படின்னா இதை ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் என்ன சொல்றீங்க, ஓவியூல் அப்படின்னு சொல்றோம். உள்ளதான் நியூசெல்லஸ் இருக்கும், அதை சூழ்ந்து இருக்கிறது தான் உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க, அந்த இது பேர் என்ன சொல்லுவாங்க, இன்டுகுமெண்ட், சூளுரை. சரிங்களா? The ovules are born on megasporophyll which may be clustered to form a female cone. கரெக்ட் தானே? ஓவியல் வந்து மெகாஸ்போரோஃபில்ல ஃபார்ம் ஆனா அது அந்த கோன், அந்த கோன் பேர் என்ன சொல்லலாம், ஃபீமேல் கோன். மெகாஸ்போரோஃபில்ல கொண்டிருக்கிறது ஃபீமேல் கோன். ஓகே, the megaspore mother cell divides meatically to form 4 megaspore. இப்பதான படம் போட்டு காமிச்சேன். மியாசிஸ் பகுப்பு மூலமா எதை உருவாக்கும், 4 மெகாஸ்போரை உருவாக்கும். யாரு, மெகாஸ்போர் மதர் செல், MMC ன்னு சொன்னேன். சரிங்களா? One of the megaspore enclosed within the megasporangium develops into a multicellular female gametophyte that bears 2 or more archegonia or female sex organ. இந்த இடத்தை நீங்க கவனிக்கணும். அப்ப 4 மெகாஸ்போர்ல 3 யூசுவலா டீஜெனரேட் ஆயிடும். ஒரு மெகாஸ்போர் அது என்ன ஆகும், மெகாஸ்பொரஞ்சித்து என்க்ளோஸ் ஆயிட்டு அது என்னவா மாறுதுன்னா 2 or more ஆர்கிகோனியா ஆர் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். அப்ப நீங்க கவனிக்கணும், பிரயோபைட் ஆரம்பிக்கும் போது ஆர்கிகோனியம் தோன்றுச்சு, எங்க வந்து முடியும் அப்படின்னா பிரைமரி ஜிம்னோஸ்பம்ல. உங்களுக்கு இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஓவியலுக்குள்ள இங்க இந்த மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் என்னன்னா
ஆர்கிகோனியா. பிரைமரி ஜிம்னோஸ்போம்ல மட்டும்தான், நான் சொல்றது முதல்நிலை ஜிம்னோஸ்போம் அல்லது கீழ்நிலை ஜிம்னோஸ்போம்ல மட்டும்தான் ஆர்கிகோனியம் இருக்கும். ஜஸ்ட் இதுவே வெல் டெவலப்டு ஆர் அட்வான்ஸ்டு ஜிம்னோஸ்போம் வரும்போது எக் வந்துடும். புரியுதுங்களா? அதுதான்ப்பா இங்க ஞாபகம் வச்சுக்கோ. 2 or more ஆர்கிகோனியா ஆர் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். அப்படின்னா என்ன அர்த்தம்? லோயர் ஜிம்னோஸ்போம்கள்ல ஆர்கிகோனியம் இருக்கும், ஹையர் ஜிம்னோஸ்போம்ல செக்ஸ் ஆர்கன் என்னது? எக், அண்டம்னு சொல்றோம்ல, அதான் இருக்கும். ஓகே, the multicellular female gametophyte is also retained within megasporangium. இது எங்க இருக்கும்? மெகாஸ்பொரஞ்சியத்துக்குள்ளவே இருந்துரும். மெகாஸ்பொரஞ்சியம்னா நாம என்னன்னு சொல்வீங்க? ஓவியூல்னு சொல்றீங்க இல்லையாமா? சரி, அந்த ஓவியலோட ஸ்ட்ரக்சர் நம்ம படிக்கிறோம்ல, அதுதான் அது. ரைட்டுங்களா? ரைட். ஃபீமேல் கேமெட்டோஃபைட்னா இந்த இடத்துல ஃபீமேல் கேமெட்டை குறிக்கக்கூடியது எக், அது உள்ளவே இருந்துரும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? இது புரியுதா? அதாவதுமா இதுக்குள்ளவே இருந்துரும்னு அர்த்தமா, வேற ஒண்ணும் இல்லை. இதுக்குள்ளவே இருந்துரும் சொல்றாங்க ஃபீமேல் கேமெட்டோஃபைட். ஓகேவா? தமிழ் மீடியம் புரியுதா? புரியுதா இல்லைன்னா சொல்றேன். Unlike bryophytes and pteridophytes in gymnosperm, the male and female gametophyte do not have an independent free living existence. இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். bryophyte pteridophyte மாதிரி இல்லாம ஜிம்னோஸ்போம்கள்ல மேல் அண்ட் ஃபீமேல் gametophyte do not have an independent free living existence. தனியாலாம் வாழ்ந்துட முடியாது. இண்டிபெண்டா மேல் கேமெட் மட்டும். இப்போ நீங்க என்ன படிச்சீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெரிடோஃபைட்ல ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். யார் இவரு? ஆந்த்ரோசோயிட். ஆந்திரடிலிருந்து யார் உருவாக்குறா? ஆந்த்ரோசோயிட். தனியா நீந்தி வருதா? நீந்தி வருது இல்ல, அதாவது தண்ணியில ஸ்விம் பண்ணி வந்து எக்கு போய் ஃபியூஸ் ஆகும். சரியா? ஆனா ஜிம்னோஸ்போம்கள்ல அப்படிலாம் பண்ண முடியாது. அதுதான் போலன் கிரைன் ஒரு ஸ்ட்ரக்சர். போலன் கிரைனுக்குள்ள யார் இருப்பா? போலன் டியூப் ஃபார்ம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது போலன் கிரைன் வச்சுக்கங்க, மகரந்த துகள். இது எதை உருவாக்கும்? போலன் டியூபை ஃபார்ம் பண்ணும். இந்த போலன் டியூபுக்குள்ளதான் யார் வருவா? மேல் கேமெட் வரும். அப்ப தனியா அவரால் இருக்க முடியுமா? போலன் கிரைன் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளதான் இருக்க முடியும். அதைத்தான் இவங்க சொல்றாங்க. ஆந்த்ரோசோயிட் மாதிரி தனியாலாம் அவங்களால நீந்தி போக முடியாது. போலன் டியூப்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்குள்ளதான் 2 மேல் கேமெட் இருக்கும்பா. அதான் அர்த்தம். ஓகேவா? அதுதான் இந்த இதுக்கான அர்த்தம். இது ஞாபகம் வச்சுக்கோ. இண்டிபெண்டன்ட் ஃப்ரீ லிவிங் எக்ஸிஸ்டன்ஸ், டு நாட் ஹேவ் an independent free living. சரிங்களா? they remain within the sporangia retained on the sporophytes. அதாவது அது எங்க தான் இருக்கும்? இது ஸ்போரோஃபைட்டோட ஸ்ட்ரக்சர். இப்போ மேல்ல இப்போ எப்படி போலன் கிரைன் சொல்றோம், ஃபீமேல்ல என்ன சொல்லுவீங்க? ஃபீமேல் என்ன சொல்லுவோம்? மேல்ல போலன் கிரைன் வருதுப்பா. ஜெனரலா ஃபீமேல் என்ன படிப்பீங்க? கைனீசியம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் படிப்பீங்க. கைனீசியத்துக்குள்ளதான் ஓவரின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஓவரிக்குள்ளதான் ஃபீமேல் கேமெட் இருக்கும். சரியா? அதுதான் இங்க சொல்ல வராங்க, வேற ஒண்ணும் கிடையாது. the pollen grain is released from the microsporangium. கரெக்ட் தானே? அப்ப நம்ம என்ன சொன்னா, மைக்ரோஸ்போருக்கு இன்னொரு பேர் தான் என்னது? மைக்ரோஸ்போருக்கு இன்னொரு பேர் என்ன? போலன் கிரைன், மகரந்த துகள். அப்ப மைக்ரோஸ்பொரஞ்சியம் தானே அதை உற்பத்தி செய்யும். அதே மாதிரி மெகாஸ்போர் யார் உற்பத்தி செய்யும்? மெகாஸ்பொரஞ்சியம். அதுதான் ஓவியூல்னு சொல்லுவோம். அதான் இங்க பாருங்க. ஓகே, they are carried in air currents and come in contact with the opening of the ovules born on megasporophylls. கரெக்ட் தானே? மெகாஸ்போரோஃபில்ன்றது ஃபீமேல் கோன் அல்லது ஃபீமேல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோ. அதுல ஃபீமேல் கோன்ல ஆர் ஃபீமேல் ஸ்ட்ரக்சர்ல எது இருக்கும்? ஓவியூல் இருக்கும். அப்ப இந்த போலன் கிரைன் வருது இல்ல, காத்துல அடிச்சுட்டு வரும். சரியா? காத்துல அடிச்சுட்டு வரக்கூடிய போலன் கிரைன் எங்க போய் விழும்? டைரக்டா அந்த ஓவியூல்ல போயிட்டு ரீச் ஆச்சுன்னா உள்ள ஆர்கிகோனியம் இருக்கலாம் அல்லது எக் இருக்கலாம், அது கூட ஃபியூஸ் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? சைகோட் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப the pollen tube carrying the male gametes, எதை எடுத்துட்டு போகுது போலன் கிரைன்? இது ரெண்டும் மேல் கேமெட்டுங்க. இது ரெண்டு பேரும் மேல் கேமெட். ஓகே, grow towards archegonia in the ovules. அப்ப ஓவியூல்ன்றது இப்படி தாண்டா இருக்கும். ஓவியூல்ல ஆர்கிகோனியம் இப்படி இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இந்த ஜஸ்ட் கவனி, ஆர்கிகோனியம் இப்படி இருக்கு. ஆர்கிகோனியம் நான் ஒரு ஸ்ட்ரக்சரா போடுறேன். அப்ப இப்படி உள்ள மேல் கேமெட் யாரு கொண்டு வரா? போலன் டியூப் கொண்டு வருது. இந்த மேல் கேமெட் எங்க போய் ஃபியூஸ் ஆகும்? ஆர்கிகோனியத்து கூட போய் ஃபியூஸ் ஆனா சைகோட்டை ஃபார்ம் பண்ணும். அதான்டா அர்த்தம். புரியுங்களா?
Okay, the male gametes grow towards the archegonia in the ovules and discharge their contents near the mouth of the archegonia. Archegonia ஓட வாய் பகுதிகளில் இந்த மேல் கேமெட்டை ரிலீஸ் பண்ணிடும். ஃபாலோயிங் ஃபெர்டிலைசேஷன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து சைகோட்டை ஃபார்ம் பண்ணும். வந்துச்சா? சைகோட் டெவலப்ஸ் இன்டு an embryo. சைகோட் என்னவா மாறும்? எம்பிரியோ கருவாக மாறும். And the ovules into seed. ovule என்னவா மாறுது? இந்த ஞாபகம் வச்சுக்கங்க. இங்க பாருங்க, சைகோட் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் என்னவா மாறும்? எம்பிரியோ. ஓகே, ஓவியூல் சீடா மாறும். அதான் கொடுத்துருக்காங்க, ஓவியூல் சீட் டு சீட். புரியுதுங்களா? These seeds are not covered. இதாண்டா முக்கியம் ஜிம்னோஸ்போம். விதைக்கு மேல, சீடுக்கு மேல என்ன இருக்காது? அந்த ஃப்ரூட் வால் இருக்காது. இப்ப புரிஞ்சிச்சா? கம்ப்ளீட்டா ஜிம்னோஸ்போம் இதான். ஓகே, இப்படிதான் ஜிம்னோஸ்போம்கள்ல உங்களுக்கு நடக்கும். இது ஒரு சின்ன டாபிக்ன்றதால உங்களுக்கு அதை பத்தி பெருசா அவங்க சொல்லல. ஆனா ஒவ்வொரு லைனுக்கும் இதான் அர்த்தம். ஃபீமேல் எப்படி இருக்கும், மேல் எப்படி இருக்கும், இப்படி நீங்க இமேஜின் பண்ணீங்கன்னா மட்டும்தான் சொல்ல முடியும். இது புரிஞ்சுதா? ரைட். அப்புறம் இதுல ஜிம்னோஸ்போம் உடைய படத்தை பார்த்துருங்க. இது சைக்கஸ் பிளான்ட். எதுக்கான எக்ஸாம்பிள் சைக்கஸ்? கொரலாய்ட் ரூட், அன்பிரான்ச்டு ஸ்டெம். ஃபீமேல்ல மெகாஸ்போரோஃபில் தான் இருக்கும், கோன் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டயேசியஸ் ஜிம்னோஸ்போம், ஆண் பெண் வேறுபாடு கொண்டது. புரிஞ்சிச்சா? ரைட். அடுத்தது இது பைனஸ், மைக்கோரைசா அண்ட் பிரான்ச்டு ஸ்டெம், மோனோசியஸ். போத் மேல் அண்ட் ஃபீமேல் கவுண்ட் ஒன்னா இருக்கும். இப்படிதான் இருக்கும். லீஃப் பாருங்க, நீடி லைக் ஸ்ட்ரக்சர். இப்படிதான் இருக்கும், ஊசி மாதிரி. இது பேருனா ஜிங்கோ பைலோபா. சரியா? இது ஒரு லிவிங் பாசில், அப்படி எழுதிக்கோ. லிவிங் பாசில் அப்படின்னா என்னம்மா? உயிருள்ள புதைப்படிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது காலகட்டத்துல ஜிம்னோஸ்போம்கள் தோன்றிய காலகட்டத்துல, ஜுராசிக் பீரியட் தான் ஜிம்னோஸ்போம்கள் வாழ்ந்த காலம் சொல்லுவாங்க. ஓகே, அந்த காலகட்டத்துல உருவான தாவரம் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறது யாரு? ஜிங்கோ பைலோபா. இது கூட இருந்ததெல்லாம் என்ன ஆச்சு? புதைப்படிமம், பாசிலா மாறிடுச்சு. அது கூட உருவாகி இன்னைக்கு உயிரோட இருக்கிறதால இதை நம்ம என்ன சொல்லலாம்? லிவிங் பாசில். லிவிங் பாசில். மேபி தமிழ் மொழியில் கொடுத்துருப்பேன், இங்கிலீஷ்ல எங்கேயுமே இருக்காது, ஜஸ்ட் தெரிஞ்சு. ஓகேவா? இப்போ ஜிம்னோஸ்போம்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு வாட்டி படிங்க, ஜிம்னோஸ்போம் படிங்க பார்ப்போம்.